தமது பிரச்சினைகளுக்கு முறையான தீர்வு கிடைக்காததால் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் தமது பிரச்சினைகள் தொடர்பில் நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என அச்சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வைத்தியர்களின் சிகிச்சைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் நேற்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. குறித்த பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக நேற்று முற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. வீழ்ச்சியடைந்திருந்த பொருளாதாரம் தற்போது ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அந்த ஸ்திரத்தன்மையை பேணுவதே அரசாங்கத்தின் அடிப்படை நோக்கம் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி அதற்கு ஆதரவு வழங்குமாறு அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்திடம் கோரிக்கை விடுத்தார். எவ்வாறாயினும் குறித்த கலந்துரையாடலின் பின்னர் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அவசர நிறைவேற்று குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் தமது தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டதாக அச்சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச தெரிவித்தார். இதேவேளை விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்திற்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. பாராளுமன்ற வளாகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெறும் என்று விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் செயலாளர் விசேட வைத்தியர் ஆர் ஞானசேகரம் குறிப்பிட்டார். சமீபத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். இன்று பாராளுமன்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். இந்த தகவல் தொடர்பில் விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். மேலும் 80 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு சிவப்பு அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய சர்வதேச போலீசாருடன் இணைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அண்மையில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் மூலம் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு பின்னர் 7 T56 ரக துப்பாக்கிகள், 1 T81 ரக துப்பாக்கி, 6 பிஸ்டல்கள், 9 ரிவால்வர்கள் மற்றும் வேறு 2 ஆயுதங்கள் மற்றும் 909 தோட்டாக்கள் ஆகியன கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். மீடியாகுட கிரலகாவெல சந்தையில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுக்கு வந்ததாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிளை பத்தேகம போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். பத்தேகம போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய பட்டபொல பத்தேகம வீதியில் அம்பேகம அம்பலத்திற்கு அருகில் கைவிடப்பட்டிருந்த குறித்த மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் மீடியாகுட அலுத்வெல ஊடாக பத்தேகம நோக்கி பயணிக்கும் போது மோட்டார் சைக்கிளை வழியில் விட்டுச் சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள 3 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. மீடியாகுட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் தலைமையில் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான எஃப் வுட்லர் தெரிவித்தார். மீடியாகுட கிரலகாவெட பிரதேசத்தில் உள்ள உணவகம் ஒன்றில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒரு பெண் உயிரிழந்தார். மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் உணவகத்தில் காசாளராக கடமையாற்றிய பெண் மீது இவ்வாறு துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த அப்பெண் பலப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் மீடியாகுட பிரதேசத்தைச் சேர்ந்த 48 வயதுடைய பெண் என போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு பிஸ்டல் வகை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் சந்தேகிப்பதுடன் 2 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாகவே இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. வெளிமட பொர்லந்த கந்தேபோல்பொல பிரதேசத்தில் வெள்ளத்தில் சிக்கி அடுத்துச் செல்லப்பட்ட தம்பதியினர் இருவரின் சடலமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை வெளிமட பிரதேச செயலாளர் பிரிவில் பெய்த அதிக மழை காரணமாக இவர்கள் இருவரும் இந்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றிரவு முழுவதும் பிரதேசவாசிகளால் இந்த தம்பதியினரை தேடும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதன்போது மனைவியின் சடலம் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மனைவியின் சடலம் முதலில் மீட்கப்பட்டது. தற்போது காணாமல் போயிருந்த கணவரின் சடலமும் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்கள் 32 வயதுடைய மனைவியும் 37 வயதுடைய அவரது கணவரும் ஆவர். பாகிஸ்தானில் நடைபெறும் T20 முத்தரப்பு தொடருக்கான இலங்கையின் தேசிய ஆடவர் அணியில் சுழற்பந்து வீச்சாளர் விஜயகாந்த் வியாஸ்காந்த் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார். ஆசிய கோப்பை ரைசிங் ஸ்டார்ஸ் போட்டியில் இலங்கை ஏ அணியில் இடம்பெற்றிருந்த அவர் கட்டாரிலிருந்து அவர் நேரடியாக பாகிஸ்தானுக்கு பயணம் செய்வார் என ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் தொடரின் வனிந்து அசரங்கவுக்கு காயம் ஏற்பட்டிருந்த நிலையில் அவர் இன்னும் முழுமையாக குணமடையாததால் வியாஸ்காந்த் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த முத்தரப்பு தொடரில் எதிர்வரும் 20ஆம் தேதி இலங்கை ஜிம்பாப்வே அணியை எதிர்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தேர்தல் காலத்தில் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி வேலையில்லா பட்டதாரிகள் மற்றும் ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களை ஏமாற்றி அவர்களது வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் தற்போது அவர்களுக்கு தொழிலை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கையை கைவிடும் நிலைக்கு வந்துள்ளது. பிரதமர் முன்வைத்த அமைச்சரவை பத்திரத்தின்படி நாட்டில் தற்போது சுமார் 50,000 பட்டதாரி தொழில் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. ஆகவே இவர்களுக்கு உரிய நீதியை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் தமக்கு தொழில் பெற்று தருமாறு கோரி அமைதி வழியான போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். குறித்த ஆர்ப்பாட்ட இடத்திற்கு விஜயம் செய்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்தார். பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். ඒ කියන්නේ දීමනාවක් එක්ක ඊට පස්සේ තමයි බඳවා ගන්න කියලා මම කිව්වා. නමුත් යම් කට්ටිය මාත් එක්ක වාද විවාද කරා තර්ක විතර්ක කරා. ඒක ප්‍රශ්නයක් නෑ. මම නම් පිළිගන්නේ 60,000ට ලබා දුන්නු පුහුණුව විධිමත් කියලා. ඒකේ තියෙනවා ගැටලු. ඒක වෙනම කාරණාවක්. විභාග තියලා එනවයි කිව්වට ප්‍රශ්නයක් නෑ. ඕක චන්දරී ඉස්සෙල්ලා කියන්නේ. මම පොරොන්දු වෙනවා මමත් මගේ කණ්ඩායමත් කරන්න පුළුවන් උපරිමය කරනවා. இலங்கைக்கு 300 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்கும் ஒப்பந்தம் இலங்கை அரசுக்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கும் இடையே நேற்று கொழும்பில் உள்ள திரைசேரியில் இடம்பெற்றது. இந்த ஒப்பந்தத்தில் இலங்கை அரசின் சார்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் டாக்டர் அர்ஷன சூரிய பெர்மவும் ஆசிய வளர்ச்சி வங்கியின் சார்பாக இலங்கை வதிவிட பணியின் நாட்டு இயக்குநர் தகாபூமி கடேனோவும் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தத்தில் இலங்கை அரசின் சார்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நேற்றுடன் 20 லட்சம் என்ற எல்லையை தாண்டியுள்ளது. நேற்று பிற்பகல் 1:30 மணிக்கு இங்கிலாந்தின் லண்டன் நகரிலிருந்து UL 504 என்ற இலக்க ஸ்ரீலங்கன் விமானத்தில் வந்த தம்பதியினருடன் இலங்கையின் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இவ்வாறு 20 லட்சத்தை கடந்துள்ளது. இலங்கைக்கு வருகை தந்த வெளிநாட்டவர்களான ரஃபேல் ஸ்கரான் மற்றும் அவரது மனைவி கிளயர் சால்ட் ஆகியோருக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வரவேற்பளிக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இந்த தம்பதியினர் இலங்கையில் 2 வாரங்கள் தங்கியிருக்க உள்ளனர். இந்த தம்பதியினரை வரவேற்பதற்காக இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் நிர்வாக மற்றும் மனிதவள பணிப்பாளர் அனுஷா தமயந்தி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் மற்றும் விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் குழு ஒன்று விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தது. Well, we are absolutely delighted by this amazing welcome. We are really looking forward for our vacation in Sri Lanka. We were not expecting such a welcome, like expecting really good wave for surfing, good food and meet great people. பேருவள கடற்கரையிலிருந்து சுமார் 2.5 கடல் மைல் தொலைவில் கடலில் மிதந்து வந்த 2 பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த பொதிகள் ஒவ்வொன்றும் சுமார் 100 கிலோகிராம் எடையுடையவை என தெரிவிக்கப்படுகிறது. மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவு மற்றும் இலங்கை கடற்படையினர் இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையின் போதே இந்த பொதிகள் மீட்கப்பட்டன. மீட்கப்பட்ட இந்த பொதிகளில் சந்தேகத்திற்கிடமான போதைப் பொருட்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. இவை கடலில் மிதந்து வந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் கடல் மார்க்கமாக போதைப்பொருள் கடத்தல் முயற்சி ஒன்று தோல்வியடைந்திருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு எதிரான ஊழல் வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதர்கம இன்று காலை உத்தரவிட்டுள்ளார். 2016ஆம் ஆண்டில் ஊவா மாகாண முதலமைச்சராக சாமர சம்பத் தசநாயக்க கடமையாற்றிய போது பாடசாலை மாணவர்களுக்கு புத்தக பை வழங்குவதற்காக ஊவா மாகாண சபைக்கு சொந்தமான 6 வங்கி கணக்குகளில் நிலையான வைப்புகளை முதிர்வு காலம் முடிவடைவதற்கு முன்னர் பெற்றுக்கொண்டதால் அரசாங்கத்திற்கு 173 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகத்தின் முன்னாள் தலைவர் அனுர வல்பொலவை பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டத்தை கையில் எடுத்து மத தலங்களை அமைக்க அல்லது இடிக்க எவருக்கும் உரிமை இல்லை. திருகோணமலையில் சட்டவிரோத சிலை அமைக்கும் பிக்குகள் தடுக்கப்பட வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். திருகோணமலை பதற்ற நிலை தொடர்பில் இந்திய பயணத்தில் இருக்கும் மனோ கணேசன் எம்பி தனது எக்ஸ் தள செய்தியில் கூறியுள்ளதாவது: ஒருங்கிணைந்த இலங்கையின் அடிப்படை நமது நாட்டு இன மத மொழி பன்மைத்துவமாகும். எந்த மத தலைவருக்கும் பன்மைத்துவத்தை குழப்பி சட்டத்தை மீறி மத தலங்களை அமைக்கவும் இடிக்கவும் எந்த உரிமையும் கிடையாது. திருகோணமலையில் சட்டத்தை மீறி சிலை அமைக்கும் பிக்குகளின் செயலை கண்டிக்கின்றேன். தனக்கு சிலையை அமைக்குமாறு கௌதம் புத்தர் கேட்கவில்லை. நாட்டின் அரசாங்கம் அடிப்படைவாதத்துக்கு விட்டு தராமல் அதை கட்டுப்படுத்தி சட்டத்தின் ஆட்சியை தெளிவாக அமுல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார்.
ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசனுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க கட்சிக்குள் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி முற்றிலும் பொய்யானது. அது அடிப்படையற்ற கற்பனையாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் வெளியிட்டுள்ள விசேட மறுப்பு அறிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, ஐக்கிய மக்கள் சக்தியின் எந்தவொரு செயற்பாட்டாளரோ அல்லது குழுவோ மனோ கணேசனுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக வலியுறுத்தவில்லை. அத்தகைய நடவடிக்கை எந்த வகையிலும் எதிர்பார்க்கவில்லை என்றும் நான் மிகவும் பொறுப்புடன் அறிவிக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 21ஆம் தேதி நுகேகொடையில் எதிர்க்கட்சிகளால் நடைபெறவிருக்கும் பேரணி தொடர்பாக எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி கருத்து தெரிவித்தார். எதிர்வரும் 21ஆம் தேதி ராஜபக்ச குடும்பத்தினரால் இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படும் அராஜகத்திற்கு எதிராக எமது தலைமுறை கட்சி நாங்கள் கொழும்பில் ஒரு போராட்டம் அல்ல, மக்களை தெளிவுபடுத்தும் ஒரு நிகழ்வு நடாத்த ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த ஏற்பாடானது மக்களுடைய நன்மைக்காகவும் இந்த நாட்டின் அரசாங்கம் அதுபோல் ஜனாதிபதி செய்த சேவைகளை மக்களுக்கு எடுத்துரைக்கும் ஒரு நிகழ்வாகவே இருக்கும். எதிர்க்கட்சி ஏற்க வேண்டுமே தவிர பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடாது. இன்று நாமல் ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச இவர்கள் அனைவரும் எதிர்க்கட்சியாகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ரணில் பாராளுமன்றத்தில் இல்லாத போதிலும் வெளியிலிருந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் பார்க்க முடிகின்றது. எனவே இந்த சமூக விரோதிகள், தமிழினத்தின் துரோகிகள் ஒன்றிணைந்து எம்முடைய சமூகத்துக்கு எதிராக மாத்திரமல்லாமல் இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுகின்றார்கள். அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். உள்ளூர் பெரிய வெங்காய விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான முறையான வேலைத்திட்டத்தை உருவாக்குவது குறித்து விவசாயிகளுடனான கலந்துரையாடல் நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் விவசாய, கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KT லால்காந்த் மற்றும் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமர்சிங் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. நெல் பயிர்ச்செய்கை தொடர்பில் நீண்டகாலமாக கவனம் செலுத்தி நெல் விவசாயிகளை பாதுகாக்க ஒரு குறிப்பிட்ட திட்டம் வகுக்கப்பட்டுள்ள போதிலும் நாட்டில் ஏனைய பயிர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட திட்டம் இதுவரை வழங்கப்படவில்லை என்று அமைச்சர் KT லால்காந்த் தெரிவித்தார். உள்ளூர் பெரிய வெங்காய விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் என்ற வகையில் ஒரு குறிப்பிட்ட திட்டம் தயாரிக்கப்படுவது இதுவே முதல் முறை என்றும், தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் அனைத்து விவசாயிகளையும் பாதுகாப்பது, அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதாகும் எனவும் அவர் தெரிவித்தார். அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் விடுத்த வேண்டுகோளுக்கிணங்க அந்த சங்கத்திற்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. 2022 வீழ்ச்சியடைந்த இந்நாட்டின் பொருளாதாரம் தற்போது ஸ்திரமடைந்துள்ளதாகவும் அந்த ஸ்திரத்தன்மையை பேணுவது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கம் என்றும் இங்கு தெரிவித்த ஜனாதிபதி, அதற்காக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஆதரவு வழங்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். பிரஜைகளின் நல்வாழ்வுக்கு சிறந்த சுகாதாரத்துறை மிகவும் முக்கியமானது என்பதையும் அது நமது அரசாங்கத்தின் முதன்மையான குறிக்கோள் என்பதையும் ஜனாதிபதி இதன்போது தெளிவுபடுத்தினார். மருத்துவர்கள் உள்ளிட்ட தொழில் நிபுணர்கள் பெற வேண்டிய வசதிகளை குறைக்க அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட பரிந்துரைகள் மற்றும் கோரிக்கைகள் தொடர்பில் எதிர்காலத்தில் பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நீங்கள் கேட்பவராகவும் நான் கொடுப்பவராகவும் இல்லாமல் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்று ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார். சுகாதாரத்துறையில் முக்கியமான மனித வளமாக விளங்கும் மருத்துவர்கள் மற்றும் வைத்திய நிபுணர்களை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும், அதன்படி அவர்களின் பரிந்துரைகள் மற்றும் கோரிக்கைகளை ஜனாதிபதியிடம் முன்வைப்பதே இந்த கலந்துரையாடலின் நோக்கம் என்றும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இதன்போது குறிப்பிட்டதுடன் அந்த பரிந்துரைகள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து ஜனாதிபதியுடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச, தொழில் அமைச்சர் மற்றும் நீதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் அன்சக விஜயமுனி, சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜாசிங் உட்பட சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் குழுவினர் மற்றும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அதிகாரிகள் குழுவினரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் உரையாற்றினார். இந்த அரசாங்கத்தின் மீது நான் சொல்லவில்லை, ஜனாதிபதி மீது பாரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய மக்கள். அவர் செய்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். ஆகவே இந்த இராணுவ முகாமில் இருக்கின்ற அரசாங்க காணிகளை நான் கேட்கவில்லை. இந்த பண்ணைகளை மக்களுக்கு கொடுங்கள், இந்த கால்நடைகளை மக்களிடம் ஒப்படையுங்கள். என்னத்துக்கு இராணுவத்துக்கு வருமானம் ஈட்டுகின்ற இந்த கடைகள், ஏனையின் பாதையில் இருக்கிற முக்கிய இடங்களில் இருக்கின்ற சாப்பாட்டு கடைகள் இராணுவம் செய்கிறது.
அந்த வருமானம் யாருக்கு செல்கிறது? ஆகவே கவனத்திலே இதை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அது மட்டுமல்ல, எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே ஜனாதிபதியிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். மன்னார் மாவட்டத்திலே அந்த பாலத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற நிலத்திலே பரிசோதனை என்ற பெயரிலே இராணுவம் முகாமிட்டிருக்கிறது. சோதனை சாவடிகள் தேவை, இல்லை என்று சொல்லவில்லை. ஏனென்றால் இந்த போதைப் பொருட்களை பிடிப்பதற்காக சோதனை சாவடிகள் வேண்டும். இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் உரையாற்றினார். சபாநாயகர் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, மிக முக்கியமான ஒரு விவாதத்திலே நாங்கள் தமிழ் மக்கள் சார்பாக பல விடயங்களை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்று முதலிலே இந்த பொதுமக்கள் அமைச்சு சார்பாக பல நல்ல விடயங்களை செய்கின்றீர்கள். உண்மையாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போதைப் பொருள் சம்பந்தமாகவும் மற்ற பாதாள உலக கோஷிகள் தொடர்பாகவும் உங்கள் நடவடிக்கைகளை நாங்கள் வரவேற்கின்றோம். அதே நேரம் இன்று இந்த ஆண்டிலே 100க்கும் மேற்பட்ட சூட்டுச் சம்பவங்களும் 50க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளும் நடந்திருந்தும் பாதுகாப்பு என்ற விடயங்களிலே நீங்கள் சில விடயங்களிலே விடாப்பிடியாகவும் அசம்பந்தமாக இருப்பதாகவும் தான் தோன்றுகின்றது. எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பு என்ற விடயத்திலே பல தடவைகள் நாங்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தும் கூட அவற்றை நீங்கள் உதாசீனப்படுத்தியிருக்கின்றீர்கள். கேட்கின்ற பொழுது குற்றச்செயல்களில் ஈடுபடுவர்கள் தான் இதை தேடுகிறார்கள் என்று கூறுகின்றீர்கள். உண்மையாக சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் அதற்காக மக்களுடன் பயணிக்க வேண்டிய பாரிய பொறுப்பும் இருக்கின்ற எங்களுக்கு கூட பாதுகாப்பு வழங்கப்படுவதற்கான எந்த ஆயத்தமான நடவடிக்கைகளும் இல்லை. நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உரையாற்றினார். இனவாதம் பழுத்து போயுள்ள மாறிவரும் அரசுகளின் செயல்கள் காட்டுகின்றன. முல்லைத்தீவில் குருந்தூர் மலை, நெடுங்கணியில் வடுக்குநாரி மலை, யாழ்ப்பாணத்தில் தையிட்டு, நேற்று திருவோணமலையில் ஸ்ரீ சம்பத்த ஜெயந்தி போதிவர்த்தன விகாரை, ஈழத்தமிழர்களின் பூர்வீக இடமெல்லாம் சட்டம் மௌனிக்கின்றது. அரசு இயந்திரங்கள் காவல் காக்க தமிழர்களை அடித்தும் அச்சுறுத்தியும் தடுத்தும் அறத்தை கொன்று விகாரைகள் எழும்புகின்றன. பேரினவாத அடக்குமுறைக்குள் தமிழர்களுக்கு கிட்டாத ஒன்றை பற்றிய விவாதத்திலே இன்று கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கு உள்ளாக்கப்படும் மக்களின் சார்பில் உரையாற்றுகின்றேன். முள்ளிவாய்க்கால் தமிழ் இன படுகொலைக்கு பன்னாட்டு நீதி வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண அபிவிருத்தி குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பலாலி விமான நிலையத்தையும் காங்கேசன்துறை துறைமுகத்தையும் இந்தியாவின் ஒத்துழைப்புடன் அபிவிருத்தி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்குரிய அமைச்சரவை பத்திரமும் சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது என வெளிவிவகார வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். பெருந்தோட்ட மக்களின் சம்பள விவகாரம் குறித்த ஆளும் தரப்புடன் பகிரங்க விவாதத்தில் ஈடுபட நாங்கள் தயாராக உள்ளோம். ஆனால் 159 பேரில் ஒருவர் கூட விவாதத்துக்கு தயாரில்லை. தோட்ட தொழிலாளர்களை ஏமாற்றுவதற்காக அரசாங்கம் பாராளுமன்றத்தை பயன்படுத்திக் கொள்கின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பிரசாத் சிறிவர்தன தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாகாண சபைகள் தேர்தல் வரவுள்ளது. இதற்காக இனவாத மோதல் அவசியம் என்று நினைத்தால் அது உங்களுடைய அரசியல். ஆனால் இது இனவாத பிரச்சினையாக்கி நாட்டில் குழப்ப நிலைமை ஏற்படலாம். அதற்கு இடமளிக்க வேண்டாம் என நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீட்டு குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
ගන්න මේ රටේ අධිකරණ පද්ධතිය පාවිච්චි කිරීමේ උත්සාහයක් මේ ආණ්ඩුව සතුව පවතිනවාද කියන සැකය අපට පහළ වෙනවා. திருகோணமலை சம்பவத்தை யாரும் இனவாத மதவாதமாக மாற்ற வேண்டாம். தற்போது அது நீதிமன்ற நடவடிக்கையாகும். அதனால் நீதிமன்ற நடவடிக்கையில் நாங்கள் தலையிடுவதில்லை என பிரதி அமைச்சர் சுனில் வட்டகள தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுகளுக்கான நிதி ஒதுக்கீட்டு குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நிறைவேற்றுத்துறை, நீதிமன்றம், பாராளுமன்றம் ஆகிய 3 தூண்களும் சமநிலையாக செயற்பட வேண்டும் என நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆனால் அது செயற்பாட்டில் வரும் காலம் வரை நாங்கள் பார்த்திருந்தோம். 9வது நிறைவேற்று ஜனாதிபதியின் கீழே இந்த 3 துறைகளும் சமநிலையாக செயற்பட இடமளிக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் ஜேஆர் உயர்நீதிமன்ற நீதியரசர்களுக்கு கல்லறிந்தார். அவ்வாறு எந்த சம்பவமாவது இந்த அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றதா என்ற கேள்வியை எழுப்பினார். ரம்போட அரியரப்புரம் ஸ்ரீ ஞானவரதர் ஐயப்ப தேவஸ்தானத்தில் கார்த்திகை முதல் நாள் மாலை அணியும் நிகழ்வும் மகா கணபதி ஓமமும் மிக சிறப்பாக இடம்பெற்றது. காலை விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்ட விசேட மந்திரங்கள் ஓதப்பட்டு தொடர்ந்து மா கணபதி ஓமம் இடம்பெற்றது. இதன்போது யாகத்தில் விசேட திரவியங்கள், விபூதி, சந்தனம், குங்குமம், பால், தயிர், நெய், தேன், பழங்கள் என பல வகையான பொருட்கள் யாக குண்டத்தில் இடப்பட்டு மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து கும்பநீர் ஆலயத்தை சுற்றி கொண்டு வரப்பட்டு ஞானவரதர் ஐயப்பனுக்கு கும்ப நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஐயப்பன் யாத்திரைக்கான மாலை அணியும் பக்தர்களுக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. இதன்போது நுவரெலியா மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து சிறப்பித்தனர். மூன்றாவது ஆசிய பசிபிக் யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டிகள் இம்மாதம் 3ஆம் தேதி மலேசியாவின் கோலாலம்பூரில் சிறப்பாக நடைபெற்றது. 12 நாடுகள் பங்கு பெற்ற இப்போட்டியில் இலங்கை 7 தங்கப்பதக்கங்களையும் 3 வெள்ளிப்பதக்கங்களையும் பெற்றுக்கொண்டது. இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி சென்ற அணியில் தலைமை மேலாளராக பியூமி நிசான்சலா, பயிற்சியாளராக சிவசங்கரி சுப்பிரமணியம் மற்றும் சிவசக்தி ஆகியோர் அணியை வழிநடத்தி சென்றனர். இப்போட்டியில் 2025ஆம் ஆண்டுக்கான யோகா ரைசிங் அவார்டு விருதினை சிவசங்கரி சுப்பிரமணியம் பெற்றுக்கொண்டார். தங்கப்பதக்கங்கள் பெற்றுக்கொண்டவர்கள் ஆரணி மணிவண்ணன், வி நிவேதா, வி சுவாதிதா, சினுஜி லியனகே, அபிராம் ரவிச்சந்திரன், மேரி கெலேசி ரேகல், ஜெயஸ்ரீ துவாசகர் ஆகியோர். அதேபோன்று வெள்ளிப்பதக்கங்களை பெற்றுக்கொண்டவர் அபிலாஷினி, லிதாரா லியனகே மற்றும் சதுரஸ்மே செல்வராசா ஆகியோர். உலக யோகா கோப்பை போட்டிகள் 2025ஆம் ஆண்டு இந்தியாவில் டெல்லியில் நடைபெற உள்ளது. இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி செல்லும் அணியின் புதிய யோகா அமைப்பின் இலங்கையின் புதிய தலைவராக சிவசங்கரி சுப்பிரமணியம் தெரிவு செய்யப்பட்டுள்ளதோடு அவரின் கீழ் சிறந்த அணி ஒன்று இந்தியாவை நோக்கி புறப்பட உள்ளது. நாட்டை சூழவுள்ள பகுதிகளில் காணப்படுகின்ற குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளதுடன் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமோ, வடமேல், தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும். சப்ரகமோ, மத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து போராட்டம் வெடித்துள்ளது. தலைநகர் டாக்காவில் ஷேக் ஹசீனா ஆதரவாளர்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். இதையடுத்து போராட்டக்காரர்களை தடியடி நடத்தியும் கையெறி குண்டுகளை வீசியும் காவல்துறையினர் விரட்டியடித்தனர். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதை அவரது அவாமி லீக் கட்சி விமர்சித்துள்ளது. நீதிமன்றத்தின் முடிவு தீங்கிழைக்கும் மற்றும் பழிவாங்கும் நோக்கில் வந்தது என்று அக்கட்சி தனது அறிக்கையில் கூறியுள்ளது. வங்கதேச மக்கள், அவாமி லீக் மற்றும் அனைத்து விடுதலை ஆதரவு சக்திகளும் இந்த முடிவுக்கு எதிராக ஓர் இயக்கத்தை தொடங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று அவாமி லீக் கூறியுள்ளது. நவம்பர் 18 நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்தை அவாமி லீக் அறிவித்துள்ளது. நவம்பர் 19 முதல் 21 வரை நாடு தழுவிய பல்வேறு போராட்டங்களுக்கும் அக்கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனூஸ் மற்றும் தண்டனையை அறிவித்த தீர்ப்பாயம் குறித்தும் அவாமி லீக் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு பதிலாக சட்டவிரோதமான அரசியலமைப்புக்கும் விரோதமான தேர்ந்தெடுக்கப்படாத பாசிச யூனூஸ் மற்றும் அவரது கூட்டாளிகள் நாட்டில் சட்டவிரோதமாக அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளனர். பின்னர் அவர்கள் சர்வதேச கொள்கைகளை மீறி ஒரு சட்டவிரோத தீர்ப்பாயத்தை நிறுவியுள்ளனர் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பாயம் முற்றிலும் சட்டவிரோதமானது, தீங்கிழைக்கக்கூடியது, பழிவாங்கல் மற்றும் மோசமான எண்ணங்களால் தூண்டப்பட்டது. யூனூஸ் சட்டவிரோதமாக கைப்பற்றிய அதிகாரத்தை காப்பாற்ற ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக இந்த நடவடிக்கையை கையில் எடுத்துள்ளார் என்று அவாமி லீக் விமர்சித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் காசா அமைதி திட்டத்திற்கு ஐநா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ஐநா தீர்மானம் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் திட்டத்தை ஆதரிப்பதோடு பாலஸ்தீன பிரதேசத்தில் சர்வதேச உறுதிப்படுத்தல் படையை அனுப்பவும் அங்கீகாரம் அளிக்கின்றது. இருப்பினும் இந்த ஐநா நடவடிக்கையை ஹமாஸ் எதிர்க்கிறது. காசா அமைதி திட்ட முன்மொழிவை ஹமாஸ் நிராகரித்து பாலஸ்தீனியர்களின் உரிமைகள் மற்றும் கோரிக்கைகளை பூர்த்தி செய்யவில்லை என்றும் காசா மீது சர்வதேச கட்டுப்பாட்டை திணிக்க முயற்சிக்கின்றது என்றும் வாதிடுகின்றது. இதனால் பாலஸ்தீன மக்களும் எதிர்ப்பு குழுக்களும் இதை எதிர்க்கின்றன. கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் முயற்சி எடுத்தார். போரை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு தரப்பும் தீவிரமாக முயன்று வரும் சூழலில் இது தொடர்பாக டிரம்ப் ஒரு விரிவான திட்டத்தை முன்மொழிந்திருந்தார். அந்த 20 அம்ச திட்டம் மூலம் போர் முடிவுக்கு வரும் என நம்பிக்கை தெரிவித்தார். சவுதி அரேபியாவில் மதினா நகருக்கு அருகில் யாத்திரிகளுடன் சென்ற பஸ் ஒன்று நேற்று அதிகாலை எரிபொருள் தாங்கி வாகனம் ஒன்றுடன் மோதி தீப்பற்றி எரிந்ததில் அதில் பயணித்த 45 இந்திய யாத்திரிகள் உடல் கருகி உயிரிழந்துள்ளதாக இந்திய ஐதராபாத் நகர போலீஸ் ஆணையாளர் தெரிவித்தார். அந்த எரிபொருள் தாங்கி வாகனத்தில் சம்பவம் இடம்பெற்ற போது டீசல் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த பஸ்ஸில் இருந்தவர்கள் சவுதி அரேபியாவுக்கு உம்ரா யாத்திரை மேற்கொண்டு சென்ற வேளையிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. 45 பேருடன் பயணித்த அந்த பஸ்ஸில் இருந்த ஒருவர் மட்டுமே உயிர் தப்பியுள்ளதாகவும் அவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். உயிரிழந்தவர்களின் அநேகர் இந்திய ஐதராபாத் நகரை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அந்த யாத்திரிகள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு பயணத்தை மேற்கொண்டுள்ள வேளையில் மதினா நகரிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் முப்ரிஹத் எனும் இடத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கடந்த 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவிலிருந்து பயணத்தை மேற்கொண்டிருந்த அந்த குழுவினர் எதிர்வரும் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தாய்நாடு திரும்புவதற்கு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த பஸ்ஸில் ஆரம்பத்தில் மொத்தம் 54 பயணிகள் பயணிக்கவிருந்த நிலையில் அவர்களில் 4 காரில் மதினாவுக்கு புறப்பட்டதாகவும் மேலும் 4 மக்காவில் தொடர்ந்து தங்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த பஸ்ஸில் பயணித்த 18 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எனவும் அவர்களில் 9 பேர் சிறுவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது.
பாகிஸ்தான் சுற்றுப்பயணம் சென்றுள்ள இலங்கை T20 அணியின் நிரந்தர தலைவர் சரித் அசலங்க நோய்வாய்ப்பட்டிருப்பதால் இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் ஜிம்பாப்வே இடையே நடைபெறவுள்ள முதற்தரப்பு T20 கிரிக்கெட் தொடரின் அணியை வழிநடத்தும் பொறுப்பை முன்னாள் தலைவர் தஷுன் சாணக்கவிடம் ஒப்படைக்க தேர்வுக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. 2019 செப்டம்பர் மாதத்தில் பாகிஸ்தானில் நடைபெற்ற தொடருக்காக இலங்கை T20 அணியின் தலைவராக முதன்முறையாக நியமிக்கப்பட்ட தஷுன் சாணக்கவின் தலைமையில் இலங்கை அணி T20 தொடரை வென்றது. இது 6 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக இலங்கை பெற்ற முதல் T20 தொடர் வெற்றியாகவும் வரலாற்றில் இடம் பிடித்தது. சரித் அசலங்கவுடன் சேர்ந்து வேகப்பந்து வீச்சாளர் அசித பெர்னாண்டோவும் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக குறித்த 2 வீரர்களும் முதற்தரப்பு T20 தொடரில் பங்கேற்க மாட்டார்கள் என்று அறிக்கையிடப்பட்டுள்ளது. அவர்களின் நோய் குறைவடைவதற்கும் போதுமான ஓய்வு பெறுவதற்கும் தேவையான நேரத்தை வழங்குவதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் சபை வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.